ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया सत्सुरोन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमः ओं विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमदे भक्तिवेदान्तस्वामीति नामिने। नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी भाषातदेशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர்களுக்கு இனிமையான மாலை வணக்கம். தினம் ஒரு கீதை. பகவத்கீதை எளிமையாக கற்றுக்கொண்டு எளிதாக பயிற்சி செய்வதற்கான வழி பகவத்கீதை உண்மையுருவில் தெய்வ திரு ஆசா பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத் இன்றைக்கு பகவத்கீதையினுடைய 2ஆம் அத்தியாயம் 27வது பதம். ஜாதஸ்ஸி த்ரிவம் மிருத்யோ த்ரிவம் ஜன்ம மிருத்யுச்ச தஸ்மாத் அபரிஹாரர்த்தே நத்வம் சோஷிதும் அர்ஹசி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளுரை தெய்வ திரு அபயச்சரணாரவிந்த பக்திவேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாத். ஜெய் ஸ்ரீல பிரபுபாத் கி ஜெய். பிறக்கப்பட்ட அனைவரும் இறப்பது நிச்சயம், இறப்பவர் அனைவரும் பிறப்பது நிச்சயம். எனவே இதில் கவலை கொள்வதற்கு என்ன இதற்கு? பரதகுல தோன்றிலே எழுந்து போர் புரிவாயாக. அப்போ இந்த ஸ்லோகத்தில் மிக அழகா பகவான் சொல்றார், பிறப்பு இறப்பு, ஜன்ம மிருத்யு ஜராவியாதி துக்க தோஷானு தர்சனம். பிறப்பு இறப்பு முதுமை நோய், இதுதான் வாழ்க்கையில மிக முக்கியமான பிரச்சனை. பிறக்கிறவங்க எல்லாரும் ஒரு நாள் இறக்குறாங்க, இறந்தவங்க எல்லாரும் ஒரு நாள் பிறக்கிறாங்க. இதில் கவலை கொள்றதுக்கு என்ன இருக்கு? ஒருவேளை அர்ஜுனா நீங்கள் நினைக்கிறீங்களா, பீஷ்மர் துரோணர் இவங்கெல்லாம் இந்த யுத்தத்தில் கொல்லப்பட்டாலும் மீண்டும் பிறப்பெடுக்க தான் போகிறாங்க, அதனால பிறப்பு இறப்பை பற்றி நீ ஏன் கவலை கொள்ள வேண்டும் கேட்குற. மரணம் என்பது பொதுவாக மக்களுக்கு மரணம்னாலே பயம் உண்டு, மரண பயம். அப்போ பாருங்கள், பெரும்பாலும் மக்கள் பிறக்கும் போதும் அழறாங்க. எந்த குழந்தையா சிரிச்சுட்டே பிறக்குதா? குழந்தை பிறக்கும் போது அழுகுது, இறக்கும் போதும் அழறோம், நோய் வந்தாலும் அழறோம், வயோதிகமானாலும் அழறோம். வயோதிகம் தாங்க முடியல அழுக வருது, நோய் வந்தாலும் அழுக வருது, பிறப்பும் போது அழறோம், இறக்கும் போதும் அழறோம். ஆனால் இந்த மாற்றத்தினால ஏன் நம்ம பாதிக்கப்படுறோம்னு சொன்னால், நம்ம இந்த உடலோடு நம்ம அடையாளப்படுத்திக் கொள்வதால் தான் ஆகும். அப்போது மரணம் என்பது நாம் ஏன் மரணத்துக்காக கவலை கொள்ள வேண்டும்? மரணத்துக்கு ஒருவன் தயாராக வேண்டும். பரீட்சித் மகாராஜா போல, பரீட்சித் மகாராஜா மரணத்தை வரவேற்றார், மரணத்துக்கு தயாரானார். கத்வாங்க மகாராஜாவுக்கு ஒரு முகூர்த்தம் தான் இருக்கு. சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார் பரீட்சித் மகாராஜா கிட்ட, கத்வாங்க மகாராஜாவுக்கு ஒரு முகூர்த்தம் தான். ஒரு முகூர்த்தங்கிறது ஒரு 25லேருந்து 40 நிமிஷத்துக்குள்ள வருது முகூர்த்தம். அப்போ கத்வாங்க மகாராஜா தேவர்களுக்காக யுத்தம் செய்ய போயிருந்தாரு. தேவர்களுக்காக இந்த பூலோகத்திலேருந்து கத்வாங்க மகாராஜா யுத்தம் செய்ய போனவர் பல யுகங்களாக தேவர்களுக்காக சண்டை போட்டார். அதுக்கப்புறம் தேவர்கள் வென்று விட்டார்கள். அப்புறம் கத்வாங்க மகாராஜா நீங்கள் திரும்ப ஊருக்கு போகிறீங்களான்னு கேட்டால், அவருக்கு என்ன ஆயுள் காலம்னு ஒரு முகூர்த்தம் தான் இருக்குது அவருக்கு. அப்படி ஆயுள் காலத்தில் இனி அவருக்கு ஒரு முகூர்த்தம் தான் இருக்குது. அப்போ நான் ஏன் திரும்ப போகணும்? நான் இந்த தேவலோகத்தில் இருக்க விரும்பலை, பூலோகத்துக்கு போக விரும்பலை. அப்போ நான் இந்த உடலை விட்டு பகவானுடைய உலகத்துக்கு போகணும் அப்படின்னு கத்வாங்க மகாராஜா அந்த ஒரு முகூர்த்தத்தில் தன்னை தயார் செய்து கொண்டார் பகவானுடைய உலகத்துக்கு போகிறதுக்கு. பரீட்சித் மகாராஜா ரொம்ப பாக்கியசாலி. அதனால சுகதேவ் கோஸ்வாமி சொல்றார், பரீட்சித் மகாராஜ், ஓ பரீட்சித்து, நீ ரொம்ப பாக்கியசாலி. ஏன்னா உனக்கு நல்லா தெரியும், நீ 7வது நாள் இறக்க போற. இன்னையிலேருந்து 7வது நாள் உனக்கு மரணம் வரப்போகுது. அப்போ நீயும் தயாராக வேண்டும். பகவானுடைய உலகத்துக்கு போகிறதுக்கு நீ தயாராகணும். அப்போ பகவானுடைய உலகத்துக்கு போக நம்ம தயாராகணும்னு சொன்னால் ஸ்ரவணம் கீர்த்தனம் பண்ணணும். பகவானை பற்றி கேட்டுக்கொண்டிருக்க வேண்டும், பகவானுடைய நாமத்தை ஜபிக்க வேண்டும். சததம் கீர்த்தயன் தோமாம் கீர்த்தனிய சதாகரி. சைத்தன்ய மாப்பு சொல்கிறார், கீர்த்தனிய சதாகரி, எப்போதும் கிருஷ்ணாவுடைய புகழ் பாடிட்டுருங்க. கிருஷ்ணர் சொல்கிறார், எப்பொழுதும் என் புகழ் பாடிட்டுருங்க, சததம் கீர்த்தயன் தோமாம். அப்போது மரணத்தை வெல்வதற்கான வழி என்னன்னு சொன்னால், இறைவனுடைய பகவானுடைய உலகத்துக்கு திரும்ப போகிற வரைக்கும் நம்ம இந்த ஜட உலகத்தில் பிறந்துட்டே தான் இருப்போம். பிரம்ம புவனா லோகா புனராவர்த்தினோ அர்ஜுனா மாமுபேத்தத்து கவுந்தேய புனர்ஜன்ம ந வித்தியதே. இந்த உலகத்தில் சின்ன எறும்புலேருந்து
பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் பிறப்பு இறப்புங்கிற சக்கரம் நம்மளை சொல்லிக்கிட்டே இருக்கு. பிரம்ம புவனாலோகா, பிரம்மலோகம் வரைக்கும் போனாலும் புனராவர்த்தினோ அர்ஜுனா, பிறப்பிறப்புலேருந்து ஒருவரால் விடுபட முடியாது. மாமு பேத்தித்து கவுந்தேய, ஆனால் அர்ஜுனா யார் என்னுடைய உலகை அடைகிறாங்களோ புனர்ஜென்ம ந வித்தியதே, மீண்டும் அவர் பிறப்பிறப்புங்கிற சக்கரத்தில் மாட்டிக்கொள்வதில்லை. அப்போது எங்கே போனால் திரும்ப வரமாட்டோமோ, எத்கத்துவான நிவர்த்தந்தே தத்தாம பரமம்ம, அது பகவானுடைய ஆத்மீக உலகம் வைகுந்த லோகம். அங்கே போனால் திரும்ப வரமாட்டோம். அப்போ ஆத்மீக லோகமான வைகுந்த லோகத்துக்கு போகிறதுக்கு நம்ம தயாராகணும். நதத் பாசையதே சூரியோ நசாங்கோ ந பாவகா எத்கத்துவான நிவர்த்தந்தே தத்தாம பரமம்ம. அர்ஜுனா, எனது உலகத்தில் சூரியன் தேவையில்லை, சந்திரன் தேவையில்லை, மின்சாரம் தேவையில்லை. அங்கே ஒருத்தர் வந்துட்டா திரும்ப இங்கே வர வேண்டியதில்லை. அப்போ பகவானுடைய உலகம் நித்தியமானது, அழிவற்றது, ஆன்மீகமானது. அப்போ அங்கே போகிறதுக்கு என்ன செய்யணும்? இந்த மரணத்தினுடைய தாக்கத்திலிருந்து நம்ம எப்போ விடுபடுறது? பிறப்பு இறப்புங்கிற சொல்லலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு பகவானுடைய உலகத்துக்கு போகணும்னு சொன்னால் பகவான் ரொம்ப அழகாக சொல்கிறார். நீங்கள் எதையுமே துறக்க வேண்டாம், நீங்கள் எதையுமே இழக்க வேண்டாம், நீங்கள் என்னவா இருக்கீங்களோ அப்படியே இருங்க. தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாமனுஸ்மர யுத்தியச்ச மையர்ப்பித மனோபுத்திர் மாமே வைசசி அசம்சயக. சந்தேகமே இல்லை அர்ஜுனா. என்ன சந்தேகம் இல்லை? தஸ்மாத், எனவே, சர்வேஷு காலேஷு, எல்லா காலத்திலும் எல்லா நேரத்திலும், தஸ்மாத் சர்வேஷு காலேஷு மாம் அனுஸ்மர, என்னையே நினைத்து கொண்டு யுத்தச்ச, உன் கடமையை செய்வாக. உன் மனம் புத்தி மையர்ப்பித மனோபுத்தி மாமே வைசசி அசம்சேக, உன் மனம் புத்தி, உன் மனதில் என்னை நினைத்து கொண்டு உன் புத்தி எனக்காக பயன்படுத்துவாயானால் சந்தேகமில்லை நீ என்னை வந்து அடைவாய் சொல்கிறார். சந்தேகமில்லை நீ என்னை வந்து அடைவாய். அதனால் மரணத்தை கண்டு பயப்பட வேண்டியதோ இல்லை மரணத்தை கண்டு துக்கப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வேறு உடலுக்கு போகுது. அதனால் மரணத்தை கண்டு ஒருவர் பயக்க வேண்டிய அவசியம் இல்லை, வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம்? இறந்த வீட்டில் போய் அழுதுட்டு இருக்கோம். இறந்த வீட்டில் போய் அழவே கூடாது. ஏன் அழணும்? ஆத்மா அந்த உடம்பை விட்டு வேறு உடம்புக்கு போயிடுச்சு, அவ்வளோதானே. பழைய ஆடையை கலந்து புதிய ஆடை உடுத்தின மாதிரின்னு சொல்கிறார் கிருஷ்ணா. பழைய ஆடையை கலந்து விட்டு புதிய ஆடை உடுத்துவது போல ஆத்மா அந்த சரீரத்தை விட்டு வேறு சரீரத்துக்கு போயிடுச்சு. அதனால கவலை கொள்ள வேண்டிய அவசியமே இல்லை. அது மட்டும் இல்லை, இறந்த வீட்டில் நம்ம அழுதோன்னு சொன்னால் அந்த ஆத்மாவுக்கு ரொம்ப வேதனையாக இருக்குது. ஏற்கனவே ஆத்மாவுக்கு இந்த உடல் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட். ஏற்கனவே என்னென்னா ஆத்மாவுக்கு இந்த உடல் மேலே ரொம்ப அட்டாச்மெண்ட் இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இந்த உடலை விட்டதுமே ஆத்மா அங்கேயே சுற்றின்னு இருக்கும். கொஞ்சம் நேரம் அந்த உடலை தகனம் பண்ணுற வரைக்கும் ஆத்மா அங்கே சுற்றின்னு இருக்கும். அந்த புத்திரன் பையன் வந்து அந்திமக்கிரியா பண்ணுற வரைக்கும் ஆத்மா அங்கேயே சுற்றின்னு இருக்கும். அந்த ஆத்மாவை பித்ருலோகத்துக்கு அனுப்பணும். அப்போ ஆத்மா பித்ருலோகம் போகிற வரைக்கும், அந்த சமய சடங்கு, அந்த வேத சடங்குல அந்திம கிரியா பண்ணுற வரைக்கும் அந்த ஆத்மா அங்கேயே சுற்றின்னு இருக்கும். அப்போ யார் வந்து அழறா, ஐயோ என் மனைவி அழறாளே, என் பிள்ளைங்களாம் அழறாங்களே, நான் அவங்கள விட்டுட்டு வந்துட்டேனே, என் சொத்தெல்லாம் என்ன போகுது, என் சொந்தக்காரங்கள் என்ன ஆவாங்க, இப்படி இருந்தால் அந்த ஆத்மா வந்து மோட்ச கதி அடையவே முடியாது. அப்போது உடலை விடும்போது என்ன செய்ய வேண்டும்? ஒருத்தர் இந்த உடலை விடும்போது கிருஷ்ணாவை நினைத்து கொண்டு உடலை விடணும். அந்த காலேச்ச மாமேவ ஸ்மரன் முக்துவா கலேவரம் எப்ராதசி மத்பாவம் யாதி நாதி அத்திர அசம்சயா. சந்தேகமில்லை அர்ஜுனா, உடலை விடும்போது யாரும் என்னை நினைத்து கொண்டு இந்த உடலை விடுவாரே ஆனால் அவர் என்னை அடைகிறார். அதே சமயம் எம்பாபி ஸ்மரன் பாவம் தெஜத்யந்தே கலேவரம் தம் தம் ஏ வைதி கவுந்தேய சதா தத் பாப பாவிதா. ஒருத்தர் இந்த உடலை விடும்போது என்ன சிந்தனையோட என்ன நினைத்து கொண்டு இந்த உடலை விடுறாங்களோ அதே ஆயிடுவாங்க. அப்போ யாராவது உடலை விடும்போது இந்த உலக விஷயத்தில் பற்றுதல் இருக்குது, குடும்பம், மனைவி, கணவன், சமுதாயம், பிள்ளைங்க, பௌதிக ஆசைகள் இதெல்லாம் இருந்ததுன்னா இந்த பௌதிக ஆசைகளும் பௌதிக பற்றுதலும் தான் மீண்டும் மீண்டும் பெறப்படுவது காரணமாக அமைகிறது. அதனால தான் கத்வாங்க மகாராஜா, பரீட்சித் மகாராஜா, ஸ்ரீல பிரபுபாதர், பீஷ்மதேவர் போன்றவங்கெல்லாம் இந்த உடலை விடும்போது தன்னுடைய சிந்தனையை பகவான் மேலே நிறுத்தினாங்க. பௌதிக பற்றுதலை திறந்து, பௌதிக ஆசைகளை திறந்து தன்னுடைய சிந்தனையை பகவான் மேல் நிறுத்தினாங்க. அப்போது நாமும் நம் சிந்தனையை பகவான் மேல் நிறுத்துவதற்கு பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். நாமும் நம் சிந்தனையை பகவான் மேல் நிறுத்துவதற்கு பழகிக்கொள்ள வேண்டும். அப்போ மரணம் எப்போ வேணாலும் வரலாமே. மரணம் எப்போ வரும்னு சொல்லிட்டே வரப்போகுது.
யாருக்கு எப்போ மரணம் வரும்னு தெரியாது. மரணம் சொல்லிட்டுலாம் வராது, எப்போ வேணால் வரலாம். அப்போ நாம் நம்மை தயார் செய்து கொள்ள வேண்டும். அதனால் நம்ம இந்த உடலை விடுறதுக்கு நம்ம தயார் செய்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி யாரேனும் உடலை விட்டு கொண்டிருந்தால் அங்கே போய் நம்ம அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அந்த ஆன்மாவுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும், பகவானுடைய நாமத்தை உச்சரிக்க வேண்டும். ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ண ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. அங்கே பகவானுடைய நாமத்தை உச்சரிக்கணும், பகவத்கீதை படிக்கணும். அவங்க பகவானை நினைப்பதற்கு நாம் உதவி செய்ய வேண்டும். அந்த ஆன்மாவை பகவான் கிட்ட அனுப்பணும். அப்போது கீர்த்தனம் செய்ய வேண்டும். இப்படியெல்லாம் பண்ணால் அந்த ஆன்மா கிருஷ்ணரை நினைப்பதற்கு ஒரு பாக்கியம். சில நேரங்களில் இந்த மரணத்தின் போது பக்தர்கள் கூட பாதிப்படைகிறாங்க. இப்போ யாரோ வீட்டில் கணவர் இறந்துட்டாரு, இல்லை மனைவி இறந்துட்டாங்க, பிள்ளைகள் இறந்துட்டாங்க, அப்பா இறந்துட்டாங்க, அம்மா இறந்துட்டாங்கன்னா அந்த பிரிவை தாங்க முடியாமல் சில நேரம் பக்தர்களும் அழுவது உண்டு, தொந்தரவுக்கு ஆளாகிறது உண்டு. ஆனால் அது அவசியம் இல்லை. பக்தர்கள் அழக்கூடாது, தொந்தரவுக்கு ஆளாகக்கூடாது. காரணம் என்னென்னா அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வேற உடலுக்கு போயாச்சு. அதுவும் ஒரு கிருஷ்ண பக்தராக இருக்காருன்னா நம்ம அழ வேண்டிய அவசியமே இல்லை. காரணம் என்னது? அந்த கிருஷ்ண பக்தர் வாழ்நாள் முழுதும் பக்தியை பயிற்சி பண்ணிட்டு இருக்கார். இந்த உடலை விட்டதுனால அவர் கிருஷ்ணாட்ட தான் போகிறார். அதனால ஒரு பக்தன் இறந்து விட்டால், ஒரு பக்தன் உடலை விட்டு விட்டால் அதுக்காக நம்ம அழக்கூடாது, வருத்தப்படக்கூடாது. அதே சமயம் அந்த பக்தனுக்காக பிரார்த்தனை செய்ய வேண்டும். சில நேரங்களில் பக்தர் இந்த கேள்வி கேட்கறது உண்டு. பிரபு, அது சின்ன குழந்தை பிரபு, 8 வயசு தான் ஆச்சு பிரபு, 10 வயசு தான் ஆச்சு பிரபு, 20 வயசு தான் ஆச்சு பிரபு, 25 வயசு தான் ஆச்சு பிரபு, 15 வயசு தான் ஆச்சு பிரபு, ஆனால் இறந்து போயிட்டாரு பிரபு. ஏன் பிரபு கிருஷ்ணா அப்படி பண்ணார்? ஏன் பிரபு அந்த பையன் உடலை விட்டுட்டான்? சின்ன வயசு பையன், சின்ன வயசு பசங்க பொண்ணுங்க 5 வயசில், 10 வயசில், 15 வயசில், 20, 25, 30, 35, 40 எப்போ வேணாலும் இருக்கலாம். அப்போது நம்ம என்ன நினைக்கிறோம்? ஐயோ அந்த குழந்தை இறந்து போச்சே, அந்த சின்ன பையன் வாலிபனாக இருந்தால் இறந்து போயிட்டானே. ஆனால் ஆத்மாவுக்கு ஏது வயசு? ஆத்மா ரொம்ப பழமையானவன், புராணா. ஆத்மா ரொம்ப பழமையானவன். ஆத்மாவாகிய ஜீவாத்மாவாகிய நம்ம எப்போ இந்த பூமிக்கு வந்தோம் தெரியாது, நினைவு கேட்டாத காலத்து வந்தது. அப்போது உடல் தான் மாறிக்கிட்டு இருக்கு. அப்போது ஒருத்தருடைய பிறப்பும் இறப்பும் அவர் செயலே தீர்மானிக்குது. ஒருத்தருடைய பிறப்பு இறப்பு எதை தீர்மானிக்குது? கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோ பவதி. நம்முடைய செயலுக்கு ஏற்றால் போல ஒரு உடல். அப்போது ஒரு 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 ஜீவாத்மா சிறு வயதிலே இறந்து வருகிறான்னு சொன்னால் அந்த உடல், மனித உடல் அவ்வளோ காலம்தான் அவனுக்கு. ஒருத்தர் 20 வயசுலேயே இறந்து போகிறான்னா அவனுக்கு மனித உடல் கொடுக்கப்பட்ட ஆயுள் காலம் 20 வருஷம், சிலருக்கு 30 வருஷம், 15 வருஷம், 5 வருஷம். சில ஜீவன் கருவிலே இறந்து போகுது, சில ஜீவன் 5 வயசுல இறந்து போகுது, சில குழந்தை பிறந்தோடனே இறந்து போகுது. அப்போது அந்த ஆன்மாவுக்கு மனித உடல் அந்த குறுகிய காலம் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்போ இதில் 2 விஷயம் நம்ம பார்க்கணும். பக்தர் அல்லாதவங்க, பக்தர்கள். ஒரு பக்தர் குடும்பத்தில் பிறந்த ஒரு குழந்தை 5 வயசுலையோ 10 வயசுலையோ இளமையிலோ இறந்து போயிட்டா அந்த குழந்தை குறுகிய காலம் ஒரு பக்தர் வீட்டில் பிறந்து பக்தியை பயிற்சி பண்ணி மீண்டும் பகவான்கிட்ட போயாச்சு. அந்த குழந்தையோட ஆன்மா முற்பிறவிலேயே பகவான்கிட்ட போக வேண்டியது ஏதோ ஒரு காரணத்தினால பகவான்கிட்ட போக முடியாமல் மீண்டும் ஒரு பக்தர் குடும்பத்தில் பிறக்க வந்தது. அந்த குழந்தை முற்பிறவியில் கிருஷ்ண பக்தியை முழுமையாக செய்ய முடியாமல் போயிருக்கலாம், அல்லது 90% பண்ணிட்டு 10% விட்டு போயிருக்கலாம். அந்த எஞ்சி உள்ள மீதமுள்ள பக்தியை செய்வதற்காக அந்த குழந்தை மீண்டும் ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறக்கிறார். அப்போது மீதி குறுகிய காலத்தில் அந்த குழந்தைய பக்தியை செஞ்சு மீண்டும் பகவான்கிட்ட போயிடுறார். அதனால ஒரு பக்தனுக்கு என்றைக்குமே இழப்பே கிடையாது. ஒரு பக்தர் இந்த உடலை விட்டார்னா அவருக்கு இழப்பே கிடையாது. ஏன்னா அவர் கிருஷ்ணாவை நடிச்சுட்டு உடலை விட்டால் பகவான்கிட்ட போகிறார். அது ஒரு வைஷ்ணவ குடும்பத்தில் பிறந்து பகவான் நாமத்தை ஜபம் செய்து பக்தர் சங்கத்திலிருந்து பகவத்கீதா பாகவதம்லாம் படிக்கிற குழந்தைங்க டெஃபினட்டாக கிருஷ்ணாட்ட போவாங்க. சரி, பக்தர் அல்லாதவங்க குறுகிய காலம் மனித வாழ்க்கையில் வந்து இந்த உடலை விட்டால் அவங்களுக்கு அவங்க கர்ம வினைப்படி அவ்வளோ காலம்தான் அந்த உடல். மீண்டும் அவர் என்னவா பிறந்தாரு, அவர் என்ன செயல் செய்தாரோ அது தீர்மானிக்குது. அந்த சிறுவன், அந்த பாலகன் அல்லது அந்த குழந்தை அல்ல அந்த பொண்ணு, சின்ன கன்னி பொண்ணு, அது என்ன கர்ம வினை செய்திருக்கிறதோ அதுக்கு தகுந்த போல தான் அடுத்த உடல். அதனால நம் கர்ம வினை தீர்மானிக்குது அடுத்த உடல் என்னன்னு. அப்போ அந்த கர்ம வினை எதால் மாற்ற முடியும்? பக்தியினால தான் மாற்ற முடியும். நம்ம கிருஷ்ணருக்கு பக்தி தோன்று செய்துட்டே இருந்தோம்னா எந்த நேரம் வந்தாலும் இந்த உடலை விட நம்ம தயாராகிடலாம். ஹரே கிருஷ்ணா. ஸ்ரீமத் பகவத்கீதா கி ஜெய். ஸ்ரீல பிரபுபாத் கி